ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், நிறைய பேர் நேற்று இஷான் கிஷன் இன்சிடென்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், என்ன நடந்தது, என்னன்னு ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்குது, நிறைய பேர் கேட்டீங்க. ரிவீலில் லேசாக அந்த டாப்பிக்கை டச் பண்ணால் இப்போ ஃபுல்லாகவே அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தேன், என்ன நடந்ததுன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். சோஷியல் மீடியா எங்கே போனாலும் இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏன் அப்படி பண்ணார், அது பண்ணார், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே வச்சு எல்லாரும். சரி, இஷான் கிஷன் வந்து ஒரு ரனில் அவரே வாக் பண்ணி போயிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஸ்கோரை கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் விளையாண்டது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ராஜஸ்தான் ராயல்கள் 106 அடித்தார். 1 டவுன் வந்து மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. வெரி குட் பிளேயர் தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஃப்ளாப்பு. லக்னோவுக்கு எதிராக 0, டெல்லி கேபிட்டலுக்கு எதிராக 2, கேகேஆருக்கு எதிராக 2, குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 17, பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக 9 நாட் அவுட்டு. அது ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் அபிஷேக் சர்மா 141 அடித்தார். இதுவே ரிவர்ஸ் பிக்சர் தான் நேற்று நடந்தது. இதுக்கு முன்னாடியே ஒன்று நடந்துருச்சு மும்பையில், மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. அதுலேயும் 2 தான் எடுத்தார் அவர். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சை தவிர கடந்த 6 மேட்ச்சு ப்ளஸ் நேற்று மேட்ச் அப்புறம் ஆவரேஜ் அவர் 5.5 தான். ஸோ இப்படிப்பட்ட இருக்கிற ஆள் எப்படி நீங்கள் கிரீஸை விட்டு போகலாம்? இதுதான் கேள்வி எல்லாருக்கும். ஆசிட்டு இப்போ நீங்கள் லைனாக 4-5 செஞ்சுரி அடிச்சுட்டு வரீங்க, ஹை ஃப்ளையில் பறந்தீங்கன்னா ஓகே, நிக் ஆகிடுச்சு, நான் போகிறேன். நிக் ஆயிருந்தாவே வச்சுப்போமே. இப்போ அம்பையரோட வேலை தானே அது, உங்கள் வேலையை அது செல்ஃப் அவுட் கொடுத்துக்கிறது. அம்பையர் ஜாப் இஸ் டு கிவ் அவுட், இட் இஸ் நாட் யுவர் ஜாப் டு கிவ் யுவர் செல்ஃப் அவுட். இதே மாதிரி தான் 2007 டெஸ்ட் மேட்ச் ஒன்று நடந்தது. ரிக்கி பாண்டிங் ஸ்லிப்பில் கேட்ச் பிடிச்சிட்டு அவுட் கொடுத்துட்டார் அவர். அதை பார்த்துட்டு அம்பையர் அவுட் கொடுத்தாரு. பெரிய இஷ்யூ ஆச்சு. நீ யார் மேன் அவுட் கொடுக்கறதுக்குன்னு, அம்பையர் தானே கொடுக்கணும். இது இவரே அவுட் கொடுத்துட்டு போயிட்டாரு. சிரிப்பாக தான் இருக்குது எனக்கு பார்க்குறது. பிரெயின் ஃபைட் தான் சொல்லுவேன். ஐ மீன், கிரிக்கெட் இஸ் பிளேட் வித் பிட்வீன் யுவர் இயர்ஸ். அதுவும் ரொம்ப முக்கியம். காமன் சென்ஸ் ப்ரிவைல்ஸ், யூனோ. இப்போ டாக்கிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. காட் ரயான் ரிக்கில்டன் போல்டு பை தீபக் சார். 1 ரன் 4 பாலில் 25 ஸ்ட்ரைக் ரேட் தான் இப்போ ஸ்கோர் போர்டுக்கா. ஃபஸ்ட் மேட்சை தவிர எல்லாமே டோட்டலி இவரோட ஃப்ளாப் தான். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போகிறது தேவையா? இவ்வளோ 99% பேட்ஸ்மேனுக்கு தெரியும் டச் பண்ணணுமா இல்லையான்னு. இது எப்படி இவருக்கு தெரியாமல் போச்சு? ஏன்னா ரீப்ளே போட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா பேட்டுக்கு பாலும் அவ்வளோ பெரிய ஒரு காரியபோகம் பேருக்கு உள்ள அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. கிளியர் டச் ஆனாலே போக மாட்டாங்க இந்த காலத்தில் பேட்ஸ்மேன். அம்பையர் சொல்லிட்டோம், அம்பையர் சொல்லியும் இல்லை நான் டச் பண்ணல, டிஆர்எஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் காட்டும் இசிஜி மாதிரி பெருசாக நிற்கு. அப்புறம் தான் அப்படியா அப்படின்னு போவாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்தது. இந்த மாதிரி யாரும் இந்த டிஆர்எஸ் சிஸ்டத்தில் வந்து ஆஸ் இட் இஸ் வாலண்டியர்லாம் நடந்து போய் அதுவும் கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் டீம் பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்குது. சீசன் ரன்னர் அப் வேறு, ஃபைனல் விளையாண்ட டீம் நீங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி டெசிஷன் எப்படி அவர் எடுக்கலாம்? இதான் எல்லாரும் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன் தான். பிரெயின் ஃபேட் ஆகும் தான். அப்படி இந்த அளவுக்கா ரீப்ளே வர காட்டுது சுத்தமாக அவுட்டில். அதுக்கப்புறம் தலைமையில் கை வச்சுக்கிறார் ட்ரெஸ்ஸிங் ரூமில். அதுக்குள்ளே இட் வாஸ் டூ லேட். என்ன பண்ண முடியும்? 0 டச். ரீப்ளேயில் பார்த்தா 1 இன்ச்சு கூட டச் ஆகலை, சின்ன மூவ்மெண்ட்டு கூட இல்லை. பொதுவாகவே நீங்கள் ரீப்ளே பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்னிக்கோமீட்ரு டை பேடில் எதாவது டச் ஆகிருக்கும், க்ளவுஸில் டச் ஆகிருக்கும், ஆர்ம் கார்டில் டச் ஆகிருக்கும், ஃபிங்கரில் டச் ஆகிருக்கும், இது கிரிப்பில் டச் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு டச்சு தெரியும். அது கூட டவுட்டாக இருக்கும், ஒரு வேளை சவுண்டா, அதுவா இதுவா, அப்படியா காத்தா, அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு கேப் அவ்வளோ இருக்குது. மோர் ஓவர் இவர் விக்கெட் கீப்பர், இவருக்கே நல்லா தெரியுமே. பொதுவாகவே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் சொல்லுங்களேன். இப்படி தான் இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறோம் சீக்வன்ஸ், அதே மாதிரி பொதுவாகவே இந்த மாதிரி விஷயத்தில் ஃபஸ்ட்டு காட் பேண்ட் பால் பின்னாடி போச்சுன்னா ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணுறது போலர், கூடயே சேர்ந்து அப்பீல் பண்ணுறது விக்கெட் கீப்பர், அவங்க கூட சேர்ந்து அப்பீல் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுறது ஃபீல்டர். அது தேர்ட் மேன் ஃபீல்டரோ, பாயிண்ட் ஃபீல்டரோ, கல்லி ஃபீல்டரோ, போலர் கீப்பர் அப்பீல் பண்ணால் நம்ம ஜாப் அப்பீல் பண்ணுவோம். அதான் ரூல், டீம் ரூல். எல்லோரும் அப்பீல் பண்ணுவாங்க. ஃபீல்டர்லாம் சேர்ந்து அப்பீல் பண்ணதுக்கப்புறம் அவுட் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் அம்பையரு. அப்புறம் தான் பேட்ஸ்மேன் வந்து ரியாக்ட் பண்ணுவார். ஐயோ, நான் அவுட் இல்லையா, என்ன அவுட் கொடுத்துட்டீங்க, தேர்ட் அம்பையர் கேளு, டிஆர்எஸை கேளுன்னு. அம்பையர் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்ஸ்மேன் இப்போ கிளம்பி போயிட்டார், நான் அவுட்டுன்னு. அப்புறமா அம்பையர் லேசாக கை அவுட்டு கொடுக்கலாமா ஒயிட் கொடுக்கலான்றதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அப்பீல் பண்ணுறாரு மிடான்லேருந்து. அதுக்கப்புறம் தான் போலர் அப்பீல் பண்ணுறாரு 4வதா. ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டிய பால், ஏன்னா அவுட் இல்லை, அவருக்கு நல்லா தெரியுமே. அண்ட் மோர் ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி ஆகுதுங்களா லெக் சைடில், கீப்பருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா அம்பையர் பவுலிங் போடும்போது ஃபாலோ த்ரூவில் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேட்ஸ்மேனோட பேட், அவரோட லெஃப்டி பேட்டு வந்து அவருக்கு முன்னாடி நின்றுடும், போலருக்கு முன்னாடி. ஸோ பால் டச் ஆச்சா இல்லையான்றது கீப்பர் போலருக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியுது. அன்லஸ் பெரிய சவுண்ட் இருந்தாலும் இல்லையா, இன்சைட் எட்ஜு, இன்சைடு பேட்டன் பேட் அந்த மாதிரி இருந்தாலும் இல்லையா விக்கெட் கீப்பருக்கு தெரியும். ஆனால் அவர் அங்கே தானே லெக் சைடில் போய் கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் அப்பீல் பண்ணுறாரு, அவர் பாட்டு கலெக்ட் பண்ணேன் நார்மலாக பாலில் தூக்கி போட்டுருக்காரு, இவங்க கிளம்பி போயிட்டுருக்காரு. என்னோட தியரி தான், லெக் சைடில் கேட்ச் ஆச்சா கீப்பர் தான் ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுவார். நேற்று அவர் பண்ணலை. பிகாஸ் அவருக்கு நல்லா தெரியும் டச் ஆகலை. இவரே விக்கெட் கீப்பர் தானே இஷான் கிஷன். எத்தனை வாட்டி பிறந்ததுலேருந்து கீப்பிங் தானே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிய வேணாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவ்வளோ பெரிய கேப் இருக்கும்போது எப்படி அவ்வளோ அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு பிரெயின் ஃபைட் ஆச்சு? அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு டீமோட சுச்சுவேஷன் என்ன, எப்படி இருக்கீங்க,
4 நாள் மட்டும் தான் இதே மும்பை இந்தியன்ஸில் போய் தோத்துட்டு வந்தீங்க மும்பையில் போய். இப்போ ஹைதராபாத் உங்கள் ஹோம் கிரவுண்டில் ஆல்ரெடி ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. இந்த மாதிரி அம்பையரோட வேலையை நீங்கள் பார்த்துருந்தா என்ன அர்த்தம்? அம்பையரை நம்ம இங்கே குறை சொல்லவே முடியாது. ஏன்னா பேட்ஸ்மேன் அவுட்டுன்னு போகிறான்னு வச்சுங்களேன், ஐயோ நீ நாட் அவுட்டுப்பா வாப்பான்னு எந்த அம்பையரும் ரூல் புக்கில் கிடையவே கிடையாது பிடிச்சி இழுத்துட்டு வரணும்னு. தட் இஸ் நாட் இஸ் ஜாப். அம்பையர் அவரே அவுட்டுன்னு போகிறப்போ அவ்வளோதான். அன்லஸ் சம்படி அப்பீல்ஸ். இங்கே அதே சமயத்தில் அப்புறம் ஏன் அவுட்டு கொடுத்தானா போலர் அப்பீல் பண்ணும்போது போலருக்கு பதில் சொல்லி அவன் அம்பையர் அவுட்டா இல்லையான்னு, அதனால அவர் அவுட்டு கொடுக்குறாரு. இப்போ க்ளீன் போல்டு ஒருத்தருங்க அவராங்க யாராவது அவுட்டு கொடுப்பாங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்து போகிறதும். அவரே அவுட்டுன்னு போகிறாரு, அம்பையர் ஓகே யூ மேட் மை ஜாப் ஈஸி அவுட், அவ்வளோதான். நீ தானே அவுட்டு நடந்து போயிட்டு. இன்னொன்று எவ்ரி போலர் இந்த உலகத்தில், அது எந்த ஸ்கூல் லெவலோ காலேஜ் லெவலோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதோ இன்டர்நேஷ்னலோ ஃப்ரான்ச்சைஸியோ எல்லா போலரும் காட் பேன்னா அவுட்டுன்னு தான் நினைப்பாங்க. பேட்டில் பட்டாலே எல்பிடபிள்யூ தான், ஆமாம் அவுட்டு தான், எல்லாமே அவுட்டு தான். அதுதான் போலரோட மைண்ட் செட்டு. ஆனால் நேற்று தீபச்சர் அப்பீலே பண்ணலையே, அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அது டச் ஆகலைன்னு. அதே மாதிரி எவ்ரி பேட்ஸ்மேன் நாட் அவுட், நான் அவுட் இல்லைப்பா, நான் டச்சே பண்ணலப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. வெரி ரேர்லி வில் சி ஆடம் கில்கிறிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வாக் பண்ணது உண்டு ஒரு காலத்தில். கிளியர் எட்ஜாக இருக்கும், அவுட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அவுட்டே இல்லை, டிஆர்எஸ் எடு, அவங்க சொல்லட்டும் இவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் போகிற காலகட்டத்தில் நீங்களாம் எப்படி நடந்து போகலாம்? எவ்ரி ஒன் ஸ்டண்ட். ஏன்னா கிளியர் எட்ஜ் இல்லை, கிளியர் சத்தம் இல்லை, க்ரௌட் வேறு கத்திட்டு இருக்காங்க, அது இருக்கட்டும். ஆனால் பேட்ஸ்மேனுக்கு தெரியும் இல்லையா டச் பண்ணாமா இல்லையான்னு. நோ எக்ஸ்டர்னல் அப்பீல் வெளிலேருந்து யாரும் அப்பீலும் பண்ணல. விக்கெட் கீப்பரோ ஃபீல்டரோ போலரோ. இஷான் கிஷன் ஸ்டார்டட் வாக்கிங். அப்புறமா அபிஷேக் சர்மா சார் வேற கோயிங்கிற மாதிரி இருப்பா அப்படின்றதுக்குள்ள பாதி தூரம் போயிட்டு அதுக்குள்ளே ஹார்திக் பாண்டியா சொல்லி தீபக் அப்பீல் பண்ணி அவர் அவுட் வர கொடுத்துட்டாரு. அப்பயும் ஒரு சான்ஸ் கூட சார் நோ ஐ எம் ரிவியூவிங் பண்ணலையே அவர். பட் ஆமாம் எல்லோரும் வந்து சபாஷி சொல்கிறாங்க, இதான்ப்பா ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்னு. சந்தோஷமா ஐயா தேங்க்யூ அப்படின்னு போகிறேன். அப்புறம் போய் ரீப்ளே போட்டு பார்த்தா அப்படி இருக்குது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு பேசிக் திங். நிறைய பேர் என்ன கேட்டிங்க, சார் இந்த மாதிரி ஃபியூச்சர் நடந்தால் என்ன சார் பண்ணணும் ஏது பண்ணணுன்னு. சிம்பிள் சொல்யூஷன் தான். லெட் அம்பையர் டூ இஸ் ஜாப். அம்பையர் டிசைட் பண்ணிட்டோம். தேர்ட் அம்பையர் இருக்கார், டிஆர்எஸ் இருக்குது, லெக் அம்பையர் இருக்கார், ஸ்னீக்கோமீட்டர் இருக்குது, ஹாக் ஐ இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹாக் ஐ பார்க்கும் பிச்சிங் லெக் ஸ்டம்பா, இம்பேக்ட் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்பா, அபோவ் த ஸ்டம்ப் போதா, மிஸ்ஸிங் த ஸ்டம்பா, அம்பையர் காலா, அம்பையர் கால் இல்லையா, வேர் இஸ் இஸ் ஃப்ரண்ட் ஃபுட்டு, பேக் ஃபுட் எங்கே இருந்தது, இன்சைட் எட்ஜா இல்லை நோ பாலா, இவ்வளவும் பார்க்குறதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் தள்ளி விட்டுட்டு நானே நடந்து போவேன்னா என்ன பண்ண முடியும்? எப்படி நம்ம வேறு அம்பையரெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாதுல்ல சொல்லுங்கள். ஒரே போயிட்டார் அவர். பிரெயின் ஃபேடு ஸ்டீவ் ஸ்மித் பண்ணியிருக்காரு ஒரு வாட்டி தேர்ட் அம்பையர் பவுண்டரி லைனில் கேட்டு. அப்புறம் இதனால என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்தில் என்ன ஆகும்னா உடனே ரீப்ளே காட்டுவாங்க ஸ்க்ரீனில். நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அதை பார்த்துட்டு அப்பீல் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆஸ்திரேலியாவில் ஃபீல்டிங் டீம், ஆஸ்திரேலியன் டீம் அவுட் அப்பீல். அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. ப்ராட்காஸ்டர் சொன்னாங்க அவுட்டுன்னு வெளில போனதுக்கப்புறம் தான் நீ அந்த ரீப்ளேயை காட்டணுன்னு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ டிஆர்எஸ் அது இது ஸ்டிக்கை விட்டு தேர்ட் அம்பையர் ஸ்டம்பிங்கு ரன் அவுட் எல்லாமே தேர்ட் அம்பையர் டிசைட் பண்ணுறதெல்லாம் 1992 வந்தது. ஃபஸ்ட்டு தேர்ட் அம்பையரால் அவுட் கொடுக்கப்பட்டவர் யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர். 1992 33 வருஷம் முன்னாடி. குளறுபடி வரக்கூடாது தான். எனிவே இதான் நான் பார்த்த வரைக்கும். பட் எனிவே ஹார்ட் லக் பொட்டு டு. ஏன் இவ்வளோ இன்றைக்கி திரும்ப பேசுகிறேன்னா நாளைக்கு அவங்க கூட மேட்ச் இருக்குல்ல, இஷான் கிஷன் வர்றாருல்ல, ரெடியாக இருக்கணும்ல எல்லாத்துக்கும். ஆமாம், நாளைக்கு எஸ்ஆர்எச் சிஎஸ்கே மேட்ச் இருக்குது. ஆல்ரெடி பேட்டிங் கம்பேரிசன் போட்டால் இனிமேல் வரும் உங்களுக்கு ப்ரிவியூ ஸ்டார்டிங் லெவல்லாம். ஸோ உங்கள் கருத்து தான் சொல்லுங்கள். பரிபாத்திரம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.